கல்யாணம் நின்னதை விட என்னை சுற்றி இருந்தவங்க அதை பற்றியே பேசினது தான் ஹர்ட் ஆச்சு. 26 வருஷத்தில் நான் ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் அதுதான். எனக்கு அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல. ஐ வென்ட் இன்டு டிப்ரெஷன். ஹலோ அர்ஜுன், கேள்விப்பட்டேன் இந்த கல்யாணம் நின்னு போயிடுச்சாமே. நீ ஒன்னும் worry பண்ணிக்காதடா. நம்ம ரிலேஷன்லயே நல்ல Shut up! சாரி சார், நான் தான் அர்ஜுனுக்கு எப்போவுமே கல்யாணம் நடக்காதுன்னு கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பேன். நிஜமாக இந்த மாதிரி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐ வில் சோ கில்ட்டி. ஒரே தடவை அர்ஜுனை நேரில் மீட் பண்ணி சாரி சொல்லு. மா, அவங்கள வெளியே போக சொல்லுங்க. ஏய் அர்ஜுன், நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு. Get out! அர்ஜுன், வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படியா பேசுவ? ஆமா, நல்லதுடா. கல்யாணம் நின்னு போனது ரொம்ப நல்லது. உனக்கு இல்ல அந்த பொண்ணுக்கு. உன்னால இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியலையே. லைஃப்ல இந்த மாதிரி இன்னும் 1000 பிரச்சனை வரும். அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவ? ஆமா, என்னால எதுவும் முடியாது. என்ன அப்படிதான் வளர்த்தீங்க. இதுக்கப்புறம் இந்த பொண்ணு போட்டோ கல்யாணம் வந்து பேசி பாருங்க. அவ்வளவுதான். வசந்தி, நான் இப்பதான் ஹாஸ்பிட்டல் வந்தேன். நீ அமைதியா இரு. அவன் இங்கே தான் இருக்கான். நான் பேசிட்டு கூப்பிடுறேன். இத்தனை வருஷத்துல உங்க அம்மாவை இவ்வளோ அழுது நான் பார்த்ததே இல்லை. 8 வயசுல என் பையன் யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறான், என்ன பண்ணலான்னு இதே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தவ இன்னைக்கு என்னடானா என் பையன் நிறைய பேசிட்டான்னு அழுதுட்டு இருக்கா. சரி, உடனே மறக்க முடியாது. ஆனா அதே நினைச்சு ஃபீல் பண்ணாம இருக்கலாமே. ஜஸ்ட் 2 months தானே ஆச்சு. ஏன் நீ இவ்வளோ ஃபீல் பண்ணு ரொம்ப ஈஸியாக சொல்கிறாங்க டாக்டர். 2 வருஷமோ 2 மாசமோ 2 நாளோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உண்மையாக தானே இருந்தேன் டாக்டர். விடுங்க, இந்த பெயின் எனக்கு மட்டும்தான் புரியும். அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். அப்பா, லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட ஓப்பனா பேசியிருக்கேன். இந்த பாரு அர்ஜுன், இது எல்லாமே டெம்பரரி தான். இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு இதெல்லாம் நீ மறந்து தான் ஆகணும். இல்லை தானே அது ஒன்று விட்டு போயிடும். ஜஸ்ட் கீப் யுவர் செல்ஃப் என்கேஜ்ட். நான் தனிமையிலே வாழ்கிறேன் டாக்டர். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பட் நான் எது பண்ண ட்ரை பண்ணாலும் மறுபடியும் ஜனனி அவளோட பேசினது, பழகினது, கல்யாணம் நின்று போனது, இது மட்டும்தான் மைண்டில் வந்து நிற்குது. மைண்டு ஃபுல்லாக நெகட்டிவாகவே இருக்குது டாக்டர். பாசிட்டிவா இருந்தா நீங்க வந்திருக்க மாட்டியே. ஓகே, நான் இப்போ என்ன சொன்னாலும் உன் காது வரைக்கும் தான் எட்டும். உனக்கு தேவையே அட்வைஸ் இல்லை, வேற எங்கேயாவது போ அர்ஜுன். Why don't you meet some new people, do some soul searching? டாக்டர், எனக்கு இந்த ட்ராவல்லாம் செட் ஆகாது. சரி, இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ இன்னைக்கு இங்கே தங்கிக்க. I'll talk to you. 2 minutes. நான் வந்துட்டேன். அர்ஜுன், டாக்டர் கண்டிப்பாக இங்கே தான் தூங்கணுமா? புது இடம் டாக்டர், தூக்கம் வராது. அதுக்கு தான் ஒரு இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருக்கேன். நல்லா தூங்கி எழுந்திரிச்சாலே உனக்கு உள்ளே இருக்கிற மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மியாயிடும். அப்புறம் தெளிவாக முடிவெடுக்கலாம். இந்த இது என்ன? அர்ஜுன், உனக்கு இருக்கிற மாதிரியே சம்டைம்ஸ் எனக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அப்படி நான் லோவாக ஃபீல் பண்ணும்போது மனசுக்கு பிடிச்சது ஏதாவது பண்ண தோணும்.
எனக்கு எழுதுறது பிடிக்கும். அப்படி நான் எழுதின ஷார்ட் ஸ்டோரிஸ் இதில் இருக்கு. நீ தான் நிறைய புக்ஸ் படிக்கிற ஆளாச்சே, படிச்சுட்டு சொல்லு. மார்னிங் பார்க்கலாம். குட் நைட். குட் நைட். ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டீங்களாமே? அர்ஜுன், அவர் பேரு சிவா. ஸ்டார்டிங்கில் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகணும். 2 பேருக்கும் பிடிச்சது, ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டோம். நிறைய லவ், அப்பப்போ சண்டை. கொஞ்ச நாளில் வெறும் சண்டை மட்டும்தான் இருந்துச்சு. 2 months பிஃபோர் தான் இட்ஸ் பிரேக். ஓகே. உங்கள் பாஸ்ட் பற்றி தெரியணும்னா நான் முன்னாடியே கேட்டிருப்பேன். அர்ஜுன், நீங்கள் கேட்க மாட்டீங்க. எனக்கு சொல்லணும். சின்ன சின்னதாக ஸ்டார்ட் ஆச்சு. பெருசாக ஒரு நாள் ஒரே நைட்டில் வேண்டான்னு சொல்லிட்டேன். சும்மா அது சரி, இது தப்பு, இப்படி இரு அப்படி இருன்னு. சாப்பிடுற விஷயத்துல கூட அர்ஜுன் கையும் காலையும் கட்டி போட்டு உன் கழுத்துல தாலி கட்டட்டுமான்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. நீங்கள் சொல்கிற பிரச்சனைலாம் அவங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்னி வரைக்கும் எங்கள் அப்பா என்ன சாப்பிட்றாரு, எப்படி சாப்பிட்றாருன்னு எங்கள் அம்மா தான் முடிவு பண்ணுறாங்க. எங்கள் அம்மாவோட நிறைய சாரீஸ் எங்கள் அப்பா அவரே போய் செலக்ட் பண்ணது தான். இதெல்லாம் தாண்டி நம்ம மேலே அவங்களுக்கு உண்மையான அக்கறை இருக்கா இல்லையாங்கிறது தான் முக்கியம். அல்டிமேட்டாக நம்ம யாருக்காக மாறுறோங்கிறத யோசிச்சு பார்த்தா பிரச்சனையே இல்லை. சிம்பிள். கேமோஃபோபியா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பொண்ணுங்களுக்கும் வர கன்ஃபியூஷன் தான். அப்புறம் என்னாச்சு? ஹாய். ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன். எதுக்கு? நேத்து மட்டும் நீங்க சொல்லனா எனக்கு எதுவும் புரிஞ்சிருக்காது. நைட் ஃபுல்லா நீங்க சொன்னதை யோசிச்சேன். மைண்ட்ல இருந்த கன்ஃபியூஷன் ஃபுல்லா கிளியர் ஆச்சு. நேத்து கரெக்டா கால் பண்ணாரு, பேசிட்டேன். ஐ திங்க் we're குட் now. புரியல. சாரி அர்ஜுன்.